வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 இன்னும் கிட்டத்தட்ட தேர்தலுக்கு இன்னும் ஒரு 3 மாசம் தானே இருக்கு. அப்போ அந்த 3 மாசத்துல அனைத்து கட்சிகளும் பெரிய பெரிய கட்சிகள்லாம் வந்து பயங்கர கடுமையான போட்டிக்கு வந்து ரெடியா இருக்கிறாங்க. தேர்தல்ல வந்து தேர்தல் களம் வந்து இப்போ சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குதான் நம்ம சொல்ல முடியும். தமிழக வெற்றி கழகத்துக்கு இப்போ தேர்தல் ஆணையம் வந்து விசில் சின்னத்தை வந்து கொடுத்துருக்குறாங்க. அவங்க கேட்ட சின்னத்தை அவங்க கொடுத்துருக்குறாங்க. அவங்க இதுக்கு முன்னாடி நிறைய 2, 3 சின்னம் கேட்டிருப்பாங்க போல இருக்கு. அதுல வந்து தேவையில்லைன்ட்டு இப்ப விஜய் அவர்களை வந்து இது எங்களுக்கு விசில் சின்னம் தான் தேவை அப்படின்னு விஜய் அவர்கள் தான் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ விசில் சின்னம் தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. இதுல வந்து நிறைய நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ விசில் சின்னம் கொடுத்ததால ரசிகர்கள் ஏற்கனவே விஜய் ரசிகர்களை வந்து கேட்க வேண்டாம். பயங்கரமாட்டு விசில் அடிக்கக்கூடிய ஆள்கள் தான். விஜய் வந்து சும்மா கை காட்டினால கையை தூக்கினால விசில் அடிப்பாங்க, அப்படி திரும்பினா விசில் அடிப்பாங்க, நடந்த விசில் அடிப்பாங்க. ஏற்கனவே ரசிகர்களுக்கு வந்து விசில் வந்து ஒரு பரிச்சயப்பட்ட பொருள் தான். அப்போ வந்து இனி தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க உலகம் முழுக்கவே விசில் வந்து இனி பிரபலம் அடையும். தமிழக வெற்றி கழகத்தோட அந்த ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாமே எங்க போனாலுமே அடுத்தவர்களுடைய பொதுக்கூட்டத்திலையும் அடுத்தவர்களுடைய பொது நிகழ்வுகளையுமே விஜய் ரசிகர்கள் வந்து அவங்களுடைய டிவிக்கேன்னு கத்துறதும் அவங்களுடைய கொடியை காட்டி ஆர்ப்பரிப்பது வந்து ரொம்ப பிரபலமாக தான் இருக்குது இப்போ வரைக்கும். இனி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே விசில் அடியாதான் இருக்கும். எங்க போனாலும் ஒரே விசில் அடியாதான் இருக்கும். யார் கூட்டத்தில் போனாலும் ஒரு விசில் அடியாதான் இருக்கும். தமிழ்நாட்டில் வந்து இனி விசில் வந்து அதிகப்படியான விற்பனை ஆவதற்கு வந்து அதிக வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நிறைய பேர் சொன்னாங்க விஜய் அவர்களுக்கு வந்து கரூர்ல வந்து 41 பேர் விஜய் அவர்களுடைய பிரச்சாரத்தின் போது 41 பேர் இறந்து போனாங்க இல்லையா? அது சம்பந்தமாட்டு சிபிஐ சம்மன் கொடுத்து விஜய் அவர்கள் வந்து 2 தடவையாட்டு டெல்லிக்கு போயிட்டு விசாரணை மேற்கொண்டு வந்தார் இல்லையா? அப்போ வந்து நிறைய விமர்சனங்கள் எழுந்தது விஜய் அவர்கள் மேல. அதாவது தமிழக வெற்றி கழகம் இனி அவ்வளவுதான், இனி மேல வராது, இதோட முடிஞ்சு போச்சு, தேர்தல் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து போட்டியிடுவதே சங்கடம் தான், அவர் வந்து கைது செய்யப்படுவார், குற்றப்பத்திரிகையில வந்து அவருடைய பெயர் சேர்க்கப்படும், அப்படிலாம் வந்து நிறைய விமர்சனங்கள் வந்து விஜய் அவர்கள் மேல வச்சிருந்தாங்க. இருந்தாலும் அந்த விமர்சனங்களை தாண்டி இப்போ வந்து விஜய் அவர்களுக்கு தேர்தல் ஆணையம் வந்து விசில் சின்னத்தை கொடுத்துருக்குறாங்க. இனி இந்த 25ஆம் தேதி தான் வந்து பயங்கர மாற்றம் நடக்க இருக்குது தமிழக சட்டமன்ற தேர்தலே வந்து. அதுலயும் குறிப்பா தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து பெரிய மாற்றம் நடக்க இருக்குது. ஏன்னா அவங்க என்ன அந்த 25ஆம் தேதி தான் அவங்க ஒரு பொதுக்குழு கூட்டம் போட்டிருக்காங்க இல்லையா? அந்த கூட்டத்துல வந்து விஜய் கலந்துக்கிறாரு. அந்த கூட்டத்துல வந்தா விஜய் சொல்லுவாராம் யாரு கூட கூட்டணி நாங்க வைக்க போறோம் அப்படின்ட்டு. தனித்து நிக்க போறோமா இல்ல யாரு கூடயாவது நாங்க கூட்டணி வைக்க போறோமா அப்படின்னு விஜய் வந்து அதுல சொல்லுவாராம். ஏற்கனவே செங்கோட்டையன் அவர்கள்ட்டையும் மாதவர்ஜுனா அவர்கள்ட்டையும் கேட்டதுக்கு வந்து அது சரியான முறையில் அவங்க பதில் சொல்லலை. எதுனாலும் தலைவர் தான் முடிவு பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ கூட்டணிக்கு வந்து ஏற்கனவே செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருந்தார் இல்லையா, விஜய் அவர்களை வந்து முதலமைச்சராட்டு யார் ஏற்றுக்கொண்டு வராங்களோ அவங்க கூட நாங்க கூட்டணி வைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா ஒரு பக்கம் ஒரு பேச்சு என்ன அடிபடுது அப்படின்னா, அதிமுக கட்சியில இருந்து என்ன சொல்றாங்க, எடப்பாடி என்ன சொல்றாருன்னா, விஜய் அவர்கள் வந்து எங்க கட்சிக்கு கூட்டணிக்கு வந்தா நாங்க வந்து துணை முதலமைச்சர் பதவி கொடுப்போம் விஜய் அவர்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபடுது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. அப்போ 25ஆம் தேதி அவங்களுடைய அந்த கூட்டம் நடந்து முடிந்த பிறகுதான் அவர்கள் வந்து யார் கூட கூட்டணி போடுறாங்க இல்ல தனிச்சு நிக்க போறாங்களா என்ன ஏதுங்கிறத பத்தி தெரியும். கூட்டணி போனாங்க அப்படின்னா விஜய் அவர்களுக்கு வந்து வாக்குகள் வர வாய்ப்பு இருக்கு. தனிச்சு நின்னாக்கி பெரும்பாலும் வாக்குகள் வர வாய்ப்பு இல்லை. அந்த அளவுக்கு பெருசாட்டு வராது. அவர் வந்து இவருக்கு விசில்ஸ்னா கொடுத்த உடனே காங்கிரஸ் கட்சியில இருந்து ஒரு சப்போர்ட் வருது ஒரு பக்கம், பிஜேபியில இருந்து ஒரு பக்கம் சப்போர்ட் வருது. அவர் எந்த பக்கம் சாய போறார் அப்படிங்கிறது வந்து வரக்கூடிய 25ஆம் தேதி தான் தெரியும். பாப்போம் 25ஆம் தேதி என்ன நடக்குன்னு. தேர்தல் களம் வந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குது. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.